என்னடி தூக்கம்? விடுங்க, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன கோபம்? கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் விதி தான் நொந்துக்கணும். என்னன்னு சொல்லி தொலை. எனக்கு போதல் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஜாட மாதிரியா பேசினா புரியாது. நேரடியா சொல்லிடணும். ஆமா, போதல் இல்லாதப்ப மட்டும் எல்லாம் புரிஞ்சுதான் செய்றீங்களாக்கும். இத பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. என்னடி திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ என் பொண்டாட்டியா இல்லாம இருந்தா இந்நேரம் இப்படி உன் பக்கத்துல உட்கார்ந்து விளையாட முடியுமா? விளையாடுறதுக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா அப்படின்னு நான் சொன்னா? பொண்டாட்டினா எல்லாத்துக்குமே தாண்டி. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கு? சம்பாதிக்கிற பணத்தை அவகிட்ட கொடுத்துறீங்க. வீட்டு நிர்வாகம் பூரா அவ பாத்துக்கிறா. என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு கல்யாணமாயி இன்னொருத்த வீட்டுக்கு போக வேண்டியவா அவ. நீங்களே என்ன மதிக்காதப்ப யார் என்ன மதிப்பா? அடச்சி, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். நாளையில இருந்து பணத்தை உன்கிட்டயே கொடுக்குறேன். நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. திரும்படி எனக்கு போதை இறங்கிடுச்சுன்னா கழைச்சு போயிட வேண்டிய. தனியா போறீங்களே, உதவிக்கு ஒரு ஆளை வச்சுக்க கூடாதா? இப்படி போறது எனக்கு பழக்கம் தானே கண்ணம்மா. இப்ப எல்லாம் அண்ணனும் வர்றதில்ல. புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டுமே. என்னது 140 ரூபா தான் இருக்கு? நீரோட்ட மேக்கால் இருந்தது, அதனால நிறைய மீன் கிடைக்கல. இன்னைக்கு போனவங்களே நமக்கு தான் இவ்வளவு, மத்தவங்களுக்கு 40 கூட தேரல. கொஞ்ச நாளா நான் வராம இருந்ததுல இருந்தே பணம் குறைஞ்சுக்கிட்டே வருது. 500 700 கிடைச்சது போய் இப்போ 200 100 ஆயிடுச்சு. எதுவும் உடையவம் பார்க்கலைன்னா ஒரு முழம் கட்டதான். வடிவேலு, என்ன சொல்ற நீ? இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தானே. ஒருக்கா 1000 கிடைக்கும், ஒருக்கா 5 ரூபாய் கூட கிடைக்காது. நீங்க குளிச்சிட்டு வாங்க, பெண்ணி போட்டு வச்சிருக்கேன். கொடுங்கண்ணே. கண்ணம்மா, நீ சின்ன புள்ள, எவ்வளவு நாளைக்கு தான் நீ அந்த சுமையை தாங்கிறது? இனிமே எல்லாத்தையும் உன் அண்ணியை பார்த்துக்க சொல்றேன். இந்தாடி. அண்ணி, இதுவரையில அண்ணன் தந்த பணம் இந்த வீடு வாங்கறதுக்காக உங்க அப்பா கிட்ட கொடுத்தது போக இனிமே கொடுக்க வேண்டியது மத்த கணக்கு எல்லாமே இதுல இருக்கு. கண்ணம்மா, இதுல உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தா உங்க அண்ணன் என்கிட்ட தந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்க. இல்ல நீ இனிமே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நீங்க கவனிக்கிறது தான் நியாயம். என்ன இருந்தாலும் நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டியவதானே. சிங்காரம், அரே வாங்க மாமா, உட்காருங்க. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? காலையில தான் பிளைட்ல வந்தேன். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்னால திடீர்னு விஷக்காய்ச்சல்னு படுத்தான். 1 வாரம் 10 நாள்ல காய்ச்சல் என்னமோ குணமாயிடுச்சு. ஆனா இது ஏதோ மூளை சம்பந்தப்பட்ட வியாதியா. மூளையை ரொம்ப கடுமையா பாதிச்சிருக்கு. அதனால எழுந்திருக்க முடியல, நடமாட முடியல, பேச முடியல மாமா. இவ்வளவு இருக்கும்போது இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்க, பேசாம மெட்ராஸ் கூட்டு போக வேண்டியதானே? அங்கேயும் கொண்டு போய் பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். காலப்போக்கில தான் குணமாகும்னு சொல்றாங்க. ஏதாவது கிரக கோளாறா இருக்கும். ஆமா, பையன் இப்ப எங்க இருக்கான்? மாடியில தான் இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். ரவி, ரவி, யார் வந்திருக்காங்க பாருப்பா. ரவி, கவலைப்படாத ரவி, எல்லாம் சரியாயிடும். சின்ன வயசுல எப்படி துருதுருன்னு இருப்பான், இப்படி அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறானே. வாங்க டாக்டர், உட்காருங்க. நான் சொல்லல, நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாபு, ஜமீன்தார் சிங்காரம் பிள்ளை. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
லேட்டஸ்டா எடுத்த ஸ்கல் எக்ஸ்ரே கொஞ்சம் கொடுங்க. இதோ தரேன் டாக்டர். இந்தாங்க. இங்கதான் பாதிச்சிருக்கு. கியூர் பண்ணிடலாம். We shall discuss later. டாக்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? No hope. 3 மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் படுது. ஆபரேஷன் பண்ணாலும் கஷ்டம். கண்டு கட்டு போகலாம், கை கால் விளங்காம போகலாம். அப்போ உயிருக்கு நாம உறுதி சொல்ல முடியும். பாவம், ஒரே பிள்ளை உயிரையே வச்சிருக்காரு. கண்ணம்மாவை நான் நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளும் அவ அண்ணனும் நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அவளை அந்த முத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக விடவே கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டா எப்படி? முதலாளி மகனுக்கு கண்ணம்மாவை கட்டி வச்சுட்டா முடியுமா? ஏன் முடியாது? சீமா வீட்டு மாப்பிள்ளையா தேடுற வடிவேலு இதுக்கு நிச்சயம் சம்மதிப்பான். எனக்கு கிடைக்காத கண்ணம்மா, என் மனசு நோக வச்ச கண்ணம்மா என்ன போலவே வேதனைப்படணும். இதுல இன்னொரு வழி கூட இருக்கு. 2-3 மாசத்துல ரவி சாக போறான். எதிர்காலமே பாலைவனமா போச்சுன்னு கண்ணம்மா தனிமைப்படும் போது அவளை அடையிற அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலாம். அடச்சி, இப்படி நினைக்க உனக்கு வெக்கமா இல்ல? ஏன், என்ன தப்பு? பழம் கை கேட்டல. ரவிய நான் ஒரு துரட்டியை உபயோகிக்க நினைக்கிறேன். துரட்டி பழத்தை எச்சல்படுத்த முடியாதே. வாங்க சாப்பிடலாம். வடிவேலு வரல? அண்ணன் கள்ளு கடைக்கு போயிருக்கு. நீங்க கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். வீட்டுக்காரங்க சாப்பிடறதுக்குள்ள வேலைக்காரங்க சாப்பிடுற அதிசயம் இந்த வீட்டுலதான் நடக்குது. இந்தாயா, எழுந்திரு சாப்பிடலாம். வேண்டாம் லட்சுமி, எனக்கு பசி இல்லை. போட்டு விடு, உன் அருமை தெரியாம பேசிட்டா. அவன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது லட்சுமி. தான் புருஷன் சாப்பிடறதுக்கு முன்னாடி மத்தவங்க சாப்பிடுறாங்களேன்னு ஒரு பொண்டாட்டி வருத்தப்படுறது என்ன தப்பு? இந்த பாரு, சும்மா வேதாந்தி மாதிரி பேசிட்டு இருக்காம நான் சொல்றத கேளு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கே, ஒரு கட்டுமரமும் வலையும் வாடகைக்கு எடுத்துக்க. தனியா தொழில் செய். நீ எங்க வீட்டுல இருந்துக்க. இல்ல லட்சுமி, அது போட்டி மாதிரி ஆயிடும். இடையில வந்த இந்த பந்தமும் பாசமும் இப்ப எனக்கு சுமையா போயிடுச்சு. இந்த சுமையில ஒரு ஆனந்தமும் இருக்கு, என முடியாத ஒரு சோகமும் இருக்கு. பட்டும் படாம தாமரையில தண்ணி மாதிரி இருக்கிறத விட நமக்குன்னு உரிமையா ஒரு சொந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டா நிம்மதியா இருக்கும் இல்லையா? அதுக்குதான் ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்கல. அதனால நமக்கு ஒரு குறை வராது லட்சுமி. என்னங்க இப்படியே இருந்தா என்னங்க பண்றது? என்ன பண்ண சொல்ற? பெரிய பெரிய டாக்டருங்க கிட்ட எல்லாம் காமிச்சிட்டோம். எல்லாம் அவரோட கிரக கோளாறு. ஆமா முதலாளி, நீங்க சொல்றதான் சரி. இவ்வளவு டாக்டருங்க பார்த்தாங்களே, யாராவது இது இன்ன வியாதின்னு குறிப்பா சொன்னாங்களா? எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரி, காலப்போக்குல சரியா போயிடும். அவங்களுக்கே அது சரியா தெரியல முதலாளி. அது அப்படி இல்லை. மூல நரம்புகள் பாதிக்கப்பட்டாலே அது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்ச நாடி ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்போம். எதிர்காலத்துல என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு எல்லாம் விவரமா சொல்லிடுவாரு. ஆமாங்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. சரி, அந்த குறை உங்களுக்கு ஏன்? அதையும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க உட்காரு. ஐயா,
ஊருக்கு பெரியவரான உங்களுடைய ஏட்டை முன்னாடியே எடுத்து படிச்சு பார்த்தேன். நானே உங்களை நேர்ல வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். அப்படியா? ஏடு என்னங்க சொல்லிச்சு? முதலாளி, நீங்க ஒண்ணு சொல்லணும், அவரே ஏடு பிடிச்சு சொல்லட்டும். குடும்பத்து குணவதியை மனம் செய்வித்தால் அவளது தாலி பாக்கியத்தால் உங்கள் மகன் பூரண குணமடைவதோடு 3 மாத காலத்தில் உற்சாகமாக வாழ்க்கை தொடங்கிடுவார். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. யோசிற என் மகன் இந்த நிலையில இருக்கிறப்ப அவனுக்கு யாருங்க பெண் கொடுக்க முன் வருவாங்க? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். வாராவாரம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுங்கள். அவன் சன்னிதானத்திலேயே உங்களுக்கு மருமகளாக வரப்போகும் பெண்ணை காட்டுவார். அந்த பெண்ணை பார்த்த மறுவாரமே திருமணமும் கூடி வரும். காமாட்சி அம்மன் கோவிலில் திருமணத்தை நடத்தி வையுங்கள். சந்தோஷம். இந்தாங்க. நன்றி. அப்ப நாங்க வர்றோம். ஐயா, தட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பாண்டி, திருப்தி தானே? ரொம்ப சந்தோஷம். இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்.